ரீசன்ட் மந்த்தாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறது, கடவுள்கிட்டேருந்து ப்ரேயர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். எனக்கான ஃப்ரீடம் எனக்கு வேணும். அது ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கடவுள் உங்களை பயன்படுத்தி வரணும் அப்படின்னு தான் ஆசை. எப்படின்னா ஒரு ஆண்மகனாக இருக்கணும், பிடிஎஸ் ஜேகே மாதிரி அழகாக இருக்கணும், கலர் அவரோட ஸ்கின் டோன் இருக்கணும், அதுக்கப்புறம் படித்தவராக இருக்கணும், தமிழ் மொழி, ஆங்கிலம் அண்ட் கொரியன் லாங்குவேஜ் பேச தெரிஞ்சவராக இருக்கணும், நல்ல கேரக்டராக இருக்கணும். என்னை வந்து டீன்ற வார்த்தை சொல்லி பேசுகிறது இல்லை, மரியாதை இல்லாமல் பேசுகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாங்க போங்க, வாமா போம்மா இல்லைன்னா அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்கள்ல, இந்த மாதிரி ஜாக்கியா அந்த மாதிரி தான் பேசணும் தவிர்த்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. அண்ட் பணக்காரராக இருக்கணும். பணக்காரர் மீன்ஸ் கொஞ்சமாச்சும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியானாச்சும் இருக்கணும். ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கணும். அவங்க ஃபேமிலியும் என்னை விரும்பணும், இவங்களும் என்னை விரும்பணும். மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இல்லைனா 1 இயர் இவங்க லவ் பண்ணி என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து ப்ரொப்போஸ் பண்ணணும். எடுத்த உடனே ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. மெசேஜில் சோஷியல் மீடியாவில் பேசிக்கணும், அதுக்கப்புறம் கால்ஸு, அதுக்கப்புறமேட்டு வீடியோ கால்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து நேரில் பார்க்கணும், சர்ப்ரைஸாக வந்து மீட் பண்ணுறது. அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஸ்பெஷல் வேறு என்ன கேரக்டர்னால் இந்த சீட்டிங் இருக்கவே கூடாது. ஸ்டைலாக நடக்கிறது, பேசுகிறது எல்லாம் அவரோட பிஹேவியர்லாம் ஸ்டைலாக அழகாக இருக்கணும். அண்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். லோக்கலாலாம் பேசக்கூடாது, லோக்கல் லாங்குவேஜ்லாம் பேசக்கூடாது. இந்தியன்ஸாக கம்பல்சரி இருக்கக்கூடாது. அதர் கண்ட்ரியை சேர்ந்தவர் தான் இருக்கணும். லைக் கொரியா, சவுத் கொரியா, அப்படி இல்லைனா ஜப்பான், அப்படி இல்லைனா தாய்லாந்து, அப்படி இல்லைனா சைனா. அந்த 4 கண்ட்ரியில் எதனா ஒரு கண்ட்ரியை சேர்ந்தவராக இருக்கும். அங்கேயே பிறந்து வளர்ந்து ரெஸ்பெக்டாக ஒரு பெண்ணை ரெஸ்பெக்டாக பேசணும். அவங்களுக்கு யாராக இருந்தாலும், தெரிஞ்சவங்க இருந்தாலும் தெரியாதவங்க அவங்கள டீ சொல்லி பேசக்கூடாது, வாங்க போங்கன்னு சொல்லி பேசி அந்த மாதிரி நல்ல ஒரு வளர்ப்பில் வளர்க்கப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எனக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற பர்சனாக இருக்கணும். மீசைதாரி இருக்கக்கூடாது, உடம்புலையும் எந்த முடிவுமே இருக்கக்கூடாது. ஹேரு தலையில் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, லாங்காக இருந்தாலும் ஓகே தான், ஐ லவ் இட். கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேரிங் சென்ஸ் அதிகமாக இருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுற பொண்ணு நானாக தான் இருக்கணும். அவர் ஃபஸ்ட்டு ரசிக்கிற பொண்ணுமே நானாக தான் இருக்கணும். அவருக்கு எந்த போதை பழக்கமே இருக்கக்கூடாது, அவரோட போதையே நானாக தான் இருக்கணும். அந்த மாதிரி அவரோட அடிக்ஷன் நானாக தான் இருக்கணும். இன்னொன்று, அவர் வந்ததுமே என்னை பார்க்குற ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் என்ன வேலை செஞ்சுட்ருக்கனோ இல்லை வேறு ஏதாவது வேலை, என்னை வேலைக்கு அனுப்பக்கூடாது, வேலைக்கு எங்கேயும் அனுப்பக்கூடாது. அதுக்கப்புறம் நான் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கேன் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். அவர் தான் என்னை பார்த்துக்கணும். ஈவன் நான் யூஸ் பண்ணுற ஒரு பின்னு சேஃப்டி பின்னு வரும், அவர் சம்பாதிக்கிற காசுலேருந்து என்னை பார்த்துக்கிறதா இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து காசு வாங்கி என்னை பார்த்துக்கிற பர்சனாக கோலையாக இருக்கவே கூடாது, ஆண்மகனாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்தியாவில் இருக்கிறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3 இயர்ஸ் நாங்கள் லிவிங் டுகெதராக இருக்கணும். 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு மேரேஜ் பண்ணி அவரோட கண்ட்ரிக்கு போயிடணும், இந்தியா விட்டு போயிடணும். நானும் எங்கள் அம்மாவும் போயிடணும், சந்தோஷமாக இருக்கணும். அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் என் கூட இருக்கணும். அவர் கண்ட்ரிக்கு போகிறாரு, வேலை விஷயமா போகும்போது அவர் என்னை கூட்டிகிட்டு போயிடணும். என்னை இந்தியாவில் விடவே கூடாது, எங்கள் அம்மா கிட்டே என்னை தனியாக விட்டுட்டு போகவே கூடாது. என்னையும் சரி, எனக்கு ஆகிற செலவும் சரி, அப்புறம் என்னோடய வீட்டுக்கு ஆகிற செலவும் சரி, என்னோடய தள்ளுபடி செலவும் சரி, எங்கள் அம்மாவையும் சரி அவங்க தான் பார்த்துக்கணும். அப்போது அந்தளவுக்கு அவங்க எங்களுக்கு செலவு பண்ணணும். அவங்க அந்தளவுக்கு சம்பாதிக்கிறவராக இருக்கணும், பிஸ்னஸ் மேனாக இருக்கணும், கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும், பிஸ்னஸ் மேன், சொந்த காலில் நிற்கிற பர்சனாக இருக்கணும். யாருக்கிட்டேயும் காசு கேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுற பர்சனாக இருக்கக்கூடாது. இவரே சம்பாதிச்சு இவரே என்னை பார்த்துக்கணும். நான் எது கேட்டாலும் வாங்கி தர பர்சனாக இருக்கணும். என்னை பற்றி முழுசாக இவர் மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், சோல்மேட் சொல்கிறாங்க. ஓகே, என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவர் இவர் தான். எங்கள் அம்மா எவ்வளோ கோவமாக பேசினாலும் அவங்ககிட்ட ரெஸ்பெக்டாக பேசுகிற பர்சனாக இருக்கணும். நான் எவ்வளோ சண்டை போட்டாலும், நான் எவ்வளோ திட்டினாலும் அதை பொறுத்து கேட்டுட்டு போகிற பர்சனாக இருக்கணும். அதை எதிர்த்து அடிக்கிற பர்சனாக இருக்கக்கூடாது, லேடிஸை அடிக்கிற மாதிரி பர்சனாக இருக்கக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, போதை பழக்கம் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்ல டேலண்ட் இருக்கணும், டேலண்ட் நிறைய இருக்கணும். டான்ஸு, சிங்கிங், அப்புறம் ட்ராயிங்கு, அதுக்கப்புறம் ஃபிட்னஸாக இருக்கணும். உடலளவிலும் ஃபிட்னஸாக இருக்கணும், மனதளவிலும் ஃபிட்னஸாக இருக்கணும். ஏன்னா என்னை பற்றி முழுசாக அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துமே லவ் பண்ணணும். என்னோடய லாயல் எல்லாமே தெரிஞ்சுமே நான் லவ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னை சீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஈவன் அவர் யோசனையில் கூட என்னை சீட் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கணும். எல்லாமே நான் தான் அவர் முதல்ல தொடுற பொண்ணு, முதல்ல லவ் பண்ணுற பொண்ணு, முதல்ல ரசிக்கிற பொண்ணு, முதல்ல கல்யாணம் பண்ண போகிற முதலும் கடைசி எல்லாமே நானாக தான் இருக்கும். என்னை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா அவர் என்னை லவ் பண்ணணும், ரசிக்கணும், கேர் பண்ணணும். ஈவன் ரொமான்டிக் இருக்கணும். நான் நோன்னு சொன்னால் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற பர்சனாக இருக்கணும், ஃபோர்ஸ் பண்ணுற பர்சனாக இருக்கக்கூடாது. எனக்கு சமைக்க தெரியணும், நல்லா சமைக்க தெரியணும், வீட்டு வேலை எல்லாமே செய்ய தெரியணும், தெரிஞ்சிருக்கணும் ஆல்ரெடி. இன்னும் பீரியட்ஸ் டைமில் நான்லாம் டெட் பாடி மாதிரி ஆகிடுவேன். எனக்கு பீரியட்ஸ் 10 நாள் கிட்ட ஆகுது. அந்த 10 நாள் என்னால் எதுவுமே செய்ய முடியாது.
அவனுக்கு எதுவுமே செய்ய தரலன்னா நான் தான் அவனை பார்த்துக்கிற மாதிரி ஆகிடும். ஈவன் அவன் சம்பாரிச்சு போட்டாலும் பீரியட்ஸ் டைமில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, ஈவன் என்னால் என் பேட் சேஞ்ச் பண்ணுறத கூட நான் செத்த பழப்பேன். அந்த டைமில் அவனுக்கு எதுவுமே தெரியலன்னா ரொம்ப கஷ்டம், லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அவன் என்னை பார்த்துக்கணும். இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணும். என்னை பற்றி முழுசாக அவனுக்கு தெரிஞ்சிட்டாலே அவன் என்னை கேர் பண்ண ஆரம்பிச்சிடும். கேரிங் சென்ஸ் அதிகமாக இருக்கணும். எனக்காக யாரை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற பர்சனாக இருக்கணும். என் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி இல்லாமலாம் வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். பெரிய ஃபேமிலியாக இருக்கணும். டெய்லி என்னால் அவங்க கூட ஸ்டே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் அவங்க கூட போய்ட்டு ஸ்டே பண்ணுறது, குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது. அப்புறமேட்டு இங்கேருந்து சீக்கிரமாக வேறு ஒரு அவங்க கண்ட்ரிக்கே வந்து போயிட்டு நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே இந்தியா நல்லா சுத்தமாக சுகாதாரமான நாடாக மாறிடுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடச்சிருச்சு. சட்டம் ஒழுங்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னா நாங்கள் இங்கேயே செட்டில் ஆக ஓகே தான். அப்படி இல்லை எதுவும் செட் ஆகாது அப்படின்னா நான் கடவுள்கிட்ட வேண்டியது எல்லாமே அதர் கண்ட்ரியில் போய்ட்டு நிம்மதியாக நல்லா சுத்தமான காற்றை சுவாசிக்கணும். அப்புறம் அது உங்களுக்கு புரியாது நான் சொல்கிறது. சுத்தம்னா என்ன, சுத்தமாக இல்லை நம்ம நாடு. உங்கள் தெருவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு அந்த உங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவல், பட் எனக்கு அப்படி கிடையாது. ஓகே, நம்ம வீடை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எவ்வளோ சுத்தமாக இருக்குது அதே மாதிரி தெருவில் சுத்தமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஓகே, ஆனால் அப்படி இருக்காது. நம்மளால செருப்பு போடாமல் தெருவில் ஈவன் படிக்கட்டுக்கு கீழே என்னால் இறங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அழுக்காக இருக்கும். ஓகே, ஸோ அது என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்போம். அடுத்தவங்கள புரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. அண்டு இதுதான் என்னோடய விஷஸ். அதுக்கப்புறம் தான் மீசை தாண்டி இருக்கக்கூடாது, உடம்புலாம் முடி இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் இருந்துச்சு அவன் எனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயத்த எதுவுமே அவன்கிட்ட வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன தேவைகள் இருக்குது, நான் என்ன கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமலே அதை தெரிஞ்சுக்கிற பர்சனாக இருக்கும். அப்புறம் ஈவன் சோஷியல் மீடியாவில் வந்து என்னை ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியாலேயும் அவன் வந்து என்னை விரும்புகிறான் அப்படின்றத வெளிப்படுறதுலாம் அவன் வெட்கப்படவே கூடாது. ஆண்மகனானா அதானே ரியல் ஆண்மகன். அதுவும் சோல்மேட்னா அவன் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். என் கஷ்டத்தில், என் சந்தோஷத்தில், என் சோகத்தில், என்னோடய தனிமையில், அப்புறம் உடஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் என் கூட இருக்க பர்சனாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தில் என் கூட நின்று ஃபேஸ் பண்ணுற பர்சனாக இருக்கும். இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பேன். எனக்கு லாயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையாக இருக்கணும். உண்மை அதிகமாக எதிர்பார்ப்பேன். ஈவன் நான் வந்ததுக்கப்புறமேட்டு வேறு ஒரு பர்சனை சைட்டு கூட அடிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்புறம் முன்னாடியும் சரி யாருமே சைட் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுவேன். என் ஃப்யூச்சர்ஸ்க்கு நான் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா முன்னாடி அவன் எல்லாருமே சைட் அடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தர் சைட் அடிக்கணும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் அப்படி இல்லை. நான் வந்து யார் என் கூட பேச ஆரம்பித்தாலும் நான் உடனே அவங்களுக்கு உண்மையாக இருக்க ஆரம்பித்தேன். என்னை பற்றி எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு இவர் தான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்னா என்னை வந்து என்னை ஃபாலோ பண்ணோம், வீடியோஸில் லைக் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்க ஆரம்பித்தோம். மெசேஜில் பேசிக்க ஆரம்பிச்சிடும். கால்ஸு, வீடியோ கால்ஸ் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். சர்ப்ரைஸாக நேரில் வந்து மீட் பண்ணி என்னை இங்கேருந்து வேறு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். வேறு ஒரு வீட்டில் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு யார் செலவெல்லாம் அவங்க அதை பார்த்துக்கணும். பேரண்ட்ஸ் அவங்க அதை பார்த்துக்கணும். இதெல்லாமே அவர் தான் பண்ணணும். அவர் வரும்போது நான் போட்டுட்ருக்க ட்ரெஸ்ஸு அதோட இல்லைனா என் வீட்டில் எனக்கு என்ன வேணுன்ற திங்ஸை மட்டும் எடுத்துக்கோமா, உனக்கு பிடிச்சிருக்கிற திங்ஸ் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற பர்சனாக இருக்கணும். அது இல்லாமல் இல்லைம்மா என்னால் அவ்வளோலாம் செய்ய முடியாது, நீ வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் எடுத்து வா, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிப்போம், அதை வச்சு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிற பர்சனாக எனக்கு வேணும். இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன். ஓகே, இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா 29 இயர்ஸ் ஆஃப் நான் ஃப்ரீடமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது நான் திரும்பவும் அதே போல் ரொம்ப ஏழ்மையான லைஃப்பை வாழணும்னு நான் ஆசைப்படவே மாட்டேன். வாழ்கிறதான் ரொம்ப கோடீஸ்வரன வாழ்க்கை வாழணுன்னாலும் பரவாயில்ல, மிடில் கிளாஸ் லைஃப்னாச்சும் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும், அவன் காசில் நான் சாப்பிட்ணும், அவனுக்கு நான் கூட நிற்கணும், எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். என்னால் வந்து ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ண முடியும். அவன் டவுனாக ஃபீல் ஆகும்போது என்னால் கூட இருக்க முடியும். அண்டு அப்புறம் இன்னொரு விஷயம், ரொமான்டிக் டைமில் நான் வேணாம்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற பர்சனாக இருக்கணும். அந்த டைமில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் ஆயிடுச்சு, நான் உன்னை தொடுவேன், நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு நடத்துகிற கீழ்த்தனமான எண்ணம் கொண்டவராக இருக்கவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே நான் முன்னாடி ஃபேஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்டு நம்பணும். என் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கணும். நான் சீட் பண்ண மாட்டேன்னா என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நம்பணும். மற்ற எவனும் நம்பணும் அவசியமே இல்லை, அவர் நம்பினா போதும். பொசசிவ்னஸ், ஜெலசி எல்லாமே இருக்கணும். அதெல்லாம் இல்லைனா லைஃபே வேஸ்ட்டு. சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கணும். எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த ஈகோ பார்க்காம வந்து
பேசுகிறது அதெல்லாம் இருக்கணும். என்னை வெயிட் பண்ண வைக்கவே கூடாது. ஒன்ஸ் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது வேணும்னு கேட்டேன்னா உடனே அதை செய்து முடிகிற வாசனாக இருக்கணும். வெயிட் பண்ண வைக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. டிஸ்டன்ஸில் இருக்கிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். தூரமாக இருந்து காதை வச்சுக்கிட்டு பார்க்காம பேசிக்காமல் இருக்கிறது, இல்லை வீடியோ கால்ஸில் பேசிக்கிட்டு அப்படி இருக்கிறதுலாம் எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் இது வரைக்கும் தனியாக இருந்துட்டேன். இதுக்கப்புறம் அரவணைப்பு எனக்கு கிடைக்கணும். நீ எனக்கு எதுக்கு தேவையே இல்லை, அதுக்கு நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அவன் வந்ததுக்கப்புறமேட்டு நான் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டேன். வேலைக்கு போக மாட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே நான் அடைஞ்சிருக்க மாட்டேன். அவன் வந்ததுக்கப்புறமேட்டு என்னை வெளியெல்லாம் கூப்பிட்டு போகணும். இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், நல்ல நல்ல இடங்கள். அதுக்கப்புறமேட்டு அவங்க கண்ட்ரி போய்ட்டு என்ன சுற்றி பார்க்கணும், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். அந்த 30 இயர்ஸ் எனக்கு ஆகிடுச்சு. இப்போ 30லேருந்து 33 இயர்ஸ்க்குள்ளே 3 இயர்ஸ் நல்லா ஜாலியாக உலகம் ஃபுல்லாக கடவுள் படைச்ச அழகழகான இடத்துல நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மேரேஜுக்கு ஆகணும். அப்புறம் அவனும் நானும் சேர்ந்து சர்ச்சுக்கு போகணுன்றது தான் என்னோடய ஆசை. வேறு மதமாக அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எந்த மதமாக இருந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் நான் சர்ச்சுக்கு போகும்போது அவனும் என் கூட வரணும்னு ஆசை. இது யாருமே நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் இந்த விஷயம் எல்லாமே எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லாமல் அவன் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளோதான். இது இல்லாமல் நான் கடவுள்கிட்ட வேண்டின விஷயம் ஃபஸ்ட்டு குறிப்பு தான். இன்னொரு விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும். இதுவே சொல்லலாம். பட் ஆனால் இதுவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் என்னென்ன கேட்குறேன்னு சொல்லி நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை விஷ் ஃப்ரம் காட். நான் கடவுள்கிட்ட கேட்டுட்ருக்கிறது. இதில் வந்து கமெண்ட்டுன்ற பேரில் உங்களோட ஒப்பீனியன்லாம் வந்து இங்கே வாந்தி எடுத்துன்னு இருக்காதிங்க, ஓகேவா? நான் கமெண்ட் ஆன் பண்ணது என்னன்னா, சில பேர் வந்து உண்மையாகவே என்னை விரும்புகிறீங்க, அந்த பர்சன்ஸ்க்காக தான் நான் கமெண்ட்ஸ் ஆன் பண்ணேன், ஓகேவா? சரியா? அட்வைஸுன்றது தேவையே இல்லை. நீ அட்வைஸ்லாம் பண்ணால் ஜஸ்ட் நான் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அட்வைஸ் சுத்தமாக பிடிக்காது. ஈவன் நான் கல்யாணமே பண்ணாலும் என் புருஷன் கூட என்ன அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது, ஓகேவா? ஏன்னா சாப்பாடு சாப்பிட தெரியும். சாப்பாடு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அறிவு எனக்கு இருக்குல்ல, அது போதும். சீட்டிங் பண்ணக்கூடாதுன்ற அறிவு எனக்கு தெரியும், ஓகே? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ரொம்ப வாழுத்தனம் பண்ணுவேன். ரொம்ப நான் சேட்டை பண்ணுவேன். ரொம்ப எப்படின்னா குழந்தைத்தனமாக நான் ரொம்ப அதிகமாக பேசுவேன். இந்த குழந்தைத்தனத்தெல்லாம் அவன் வந்து எல்லாமே ஏற்றுக்கணும். நான் இருக்கிற வண்ணமாகவே அவன் ஏற்றுக்கணும், ஓகே? இப்போ நான் என்ன ஸ்கின் டோன் இருக்கணும், இந்த ஸ்கின் டோன் இருக்கும்போதே அவன் என்கிட்ட வந்து பேசணுன்னு தான் ஆசை. நான் கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமேட்டு அவன் வந்து எனக்கு தேவையில்லை. நான் மனுஷனை கூட மதிக்க மாட்டேன். உண்மையான லவ்னா நம்ம இருக்கிற வண்ணமாகவே நேசிக்கிறது, ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று. அப்புறம் இன்னொன்று, பார்த்த உடனே இந்த கண்டதும் காதல்ன்றதும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் நிறைய லெசன் கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால் அதான் சொன்னேன், லிவிங் டுகெதராக இருக்கும். அந்த 3 இயர்ஸ் இருக்கும். அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி அவன் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலிஸ் 2 சைடுமே ஒத்துக்கணும். என் சைடில் ஃபேமிலி அவ்வளோவா இல்லை, அவங்க ஃபேமிலி சைடில் ஒத்துக்கணும். அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே என்னை விரும்பணும். யாரும் என்னை ஹெல்ப் பண்ணவே கூடாது. நிறைய உறவுகள் வேணும் எனக்கு. பேரண்ட்ஸ்லாம் இல்லாத பர்சனாக இருக்கக்கூடாது. நிறைய உறவுகள், சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்கிற பர்சனாக வேணும். ஆனால் அதர் கண்ட்ரிலேருந்து இந்தியாவில் தயவு செஞ்சு வரவே கூடாது. இது என்னோட ஆசை. இல்லை இப்போ நடக்க போகுதுன்னு தெரில. இது ஒரு விஷ். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் விஷ் வந்து என்னோடய டேடை வந்து நான் மறக்கணும். இது நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்க விஷயம். அவரை முற்றிலுமாக நான் மறக்கணும். எனக்கு அவர் மேலே சலிப்பு கொடுக்கும். நான் அவர் மேலே எவ்வளோ அளவுக்கு ரசித்தனோ, எவ்வளோ அளவுக்கு நான் அவரை காதலிச்சனோ, எவ்வளோ அளவுக்கு அவர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் இருக்கணும். இது வரைக்கும் அவருக்கு நான் சீட் பண்ணக்கூடாதுன்ற வைராக்கியமாக இருந்தனும். அந்த இது எல்லாமே டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதுக்கு எதிர்மறையாக வந்து அதை விட 3 மடங்கு எக்ஸ்ட்ரா நான் அவரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். 1% கூட நான் அவரை ரசிக்கவே கூடாது. அவரை பற்றி போய்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ போட்டிருக்காரான்னு போய் செக் பண்ணக்கூடாது. ஸ்டோரி என்ன போட்டிருக்காரா செக் பண்ணக்கூடாது. ஈவன் இமேஜினேஷனில் கூட ஒரு நிமிஷம் இமேஜினேஷனில் கூட அவரை பற்றி நான் யோசிக்கவே கூடாது. அவர் ஞாபகமே எனக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் சப்போஸ் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் என் டேடா தான் கடவுள் என் விதியில் எழுதியிருந்தாருன்னா, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நான் அவர் வெறுத்ததுக்கப்புறம் தான் அப்படி எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப காயப்படுத்திட்டேன். அவரை சொல்கிறேன், அவர் ரொம்ப காயப்படுத்துறாரு. ஸோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ண அவசியமே இல்லைல்ல. நான் அவருக்காக சாக்ரிஃபைஸ் சின்ன விஷயம் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ரொம்ப சின்ன விஷயந்தான். பட் எனக்கு அது பெரிய விஷயம். அவங்களுக்கு சின்ன விஷயம், எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ நான் எப்படின்னா விரும்பணுமோ அதுக்கு 3 மடங்கு எக்ஸ்ட்ரா அவன் எனக்கு விரும்புவான். எனக்காக மீசை தாடிக்கலாமே அவன் எடுப்பான் அப்படின்னா ஓகே இல்லை ஏற்றுக்கவே மாட்டேன். அவனால் என்னை பார்த்துக்க முடியும். நான் ஆசைப்படுற வாழ்க்கை, அவனால் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, என் கூட அவனால் நிற்க முடியும்னா நான் அவனை ஏற்றுப்பேன். அது வந்து வந்தவுடனே டக்குலாம் பேசவும் மாட்டேன். ரொம்ப ஈஸியும் போடுவேன் நான். ஒரு மேக்ஸிமம் 1 மந்த் இல்லை 3 மந்த்து மேக்ஸிமம் அழை விடுவேன். அதுக்கப்புறம் தான் பேசுவேன். பேசுவேன், ஃப்ரெண்டாக பேசுவேன். பட் லவ்வாக அக்செப்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஆகிடும். லவ் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டம்.
அவங்க தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் நான் வந்து ஃப்ரீடம் எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த ஃப்ரீடம் வந்து என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்கணும் அப்படின்றது. என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃப்ரீடம்லாம் அவங்ககிட்ட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி பர்சன்லாம் வேணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலுமே சரி, அவன் வந்து தப்பான எண்ணத்தோட பார்க்கக்கூடாது. தப்பான எண்ணம் மீன்ஸ் சந்தேகத்தோட பார்க்கக்கூடாது. நான் எவ்வளோ ரிவீல் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும், என் பாடி ரிவீல் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே அவன் என்னை நம்பணும், சந்தேகப்படக்கூடாது, தைரியமாக என்னை வெளியே அனுப்பணும். இல்லைனா நான் வெளியே போகணும்னு கூப்பிட்டேன்னா உடனே அவன் கூட வர பர்சனாக இருக்கணும். இல்லை எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிற பர்சனாக இருக்கக்கூடாது. என்ன தான் வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சுட்டு உடனே நான் வரேம்மா அப்படின்னு சொல்லணும். எனக்காக டைம் ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற பர்சனாக இருக்கணும். இது எல்லாமே இவனால் என் டாடாவால் செய்ய முடியும்னா கடவுள் கொடுத்தா ஓகே. இல்லைன்னா கடவுள் நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணி வச்சேன். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, எனக்கு பீரியட்ஸ். எனக்கு மந்த்லி பீரியட்ஸ் வந்து மேக்ஸிமம் மாதத்துக்கு 2 டைம் வரும். இல்லைன்னா 1 டைம் வரும். வருது எப்படின்னா, பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் செம்ம செஸ்ட் பெயின் வரும். எனக்கு எப்படின்னா 2 செஸ்ட் பெயின் எப்படி இருக்குன்னா, 2 பாறாங்கல்ல தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னால் திரும்பி படுக்கவே முடியாது. ஏன்னா இது நரம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல, அதனால் அந்த வலி செம்ம பெயினாக இருக்கும். அந்த வலி வரக்கூடாது. இப்போ கால் வலி இப்போ குடையும் போட்டு செம்மையாக குடையும். அந்த கால் வலி காலை விட்டுடலாமான்ற அளவுக்கு வலிக்கும். காலை நான் குத்திக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ வலிக்கும். இடுப்பு ரொம்ப குடையும். டயர்டாக இருக்கும். கோவமாக வரும். எனக்கு சும்மாவே நான் கோவக்கிறேன். அந்த டைமில் ரொம்ப இதாகும். அதெல்லாம் வரக்கூடாது. மூட் ஸ்விங்ஸ் சொல்லுவாங்க. மூட் ஸ்விங்ஸ் கூட ஓகே, பரவாயில்ல. இந்த உடலில் பெயின் எதுவுமே வரக்கூடாது. பிஃபோர் பீரியட்ஸ் அப்புறம் ஆஃப்டர் பீரியட்ஸில் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கவே கூடாது. எந்த பெயினும் ஸ்டொமக் பெயின், கால் பெயின், இல்லைன்னா ஹிப் பெயின், பேக்கில் ஒரு பெயின் வரும். அதுக்கப்புறம் கை கால்லாம் ஒரு மாதிரி போகிறது, அந்த மாதிரி எந்த பெயினுமே இருக்கக்கூடாது. பீரியட்ஸ் வந்து 3 டேஸ் தான் ஆகணும். 3 டேஸ்க்கு மேலே ஆகவே கூடாது. இதுதான் என்னோடய கடவுள்கிட்ட நான் கேட்டுட்ருக்க விஷஸ். இந்த 3 விஷஸ் தான். பார்ப்போம். இது எனக்காக நான் ப்ரே பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம் இப்போ சொல்கிறதில்ல. ஜஸ்ட்டு ப்ரேயர் பண்ணி இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு முடிக்கும் போதே கரெக்டாக வந்து 10-15 நிமிஷம் ஆகிடுது. முட்டி போட்டுலாம் பண்ண முடியல. பாதி நேரம் முட்டி போடுவேன், பாதி நேரம் உட்காருவேன். 15 நிமிஷம் மேக்ஸிமம் 15 இல்லை 20 நிமிஷம் ஆகிடும் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் நான் கடவுள்கிட்ட கேட்டிருக்கேன். ஒரு நாள் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு. பார்ப்போம். பிடிஎஸ் ஜேகே மாதிரினா சும்மாவா? அவரோட ஸ்கின் டோன், அவரோட கேரக்டரு அப்படிலாம் ஒரு பர்சன் கடவுள் படைச்சிருக்காரான்னு தெரில. இந்தியா ஏன் நான் வேணான்றேன். இந்தியாவில் கண்டிப்பாக கடவுள் ஒருத்தனை கூட படைக்கல அந்த மாதிரி பர்சன். ஸோ அவர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இந்தியாவில் நீங்கள் படைக்க தவறிட்டீங்க. 100% அப்படி ஒரு பர்சன் இல்லவே இல்லை. தயவு செஞ்சு இந்தியாவில் மட்டும் கொடுத்துடாதீங்க. அதுக்கு நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி சப்போஸ் இந்தியாவில் கொடுக்குற மாதிரி இருந்தால் என் டாடா மட்டும் தான் கொடுக்கணும்னா வேறையா தேவையில்லை. ஏன்னா நான் என்னதான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. இந்தியாவிலேயே நான் ஒரு நல்லவனாக பார்த்ததுன்னா அது அவன் தான். என்ன அவன் கொஞ்சம் இவ்வளோ பொறுக்கி, பட் என்ன பண்ணுறது, இந்தியாவில் இது ரொம்ப கேஷுவல். பொறுக்கியாக இருக்கிறது, சீட் பண்ணுறது இது ரொம்ப கேஷுவல் தானே. பட் எனக்கு கேஷுவல் இல்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி அவங்ககிட்ட அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறது, அவன் யாராவது மாற்றிக்கிட்டானோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு 99% வந்து டாடாவும் நானும் சேர மாட்டோம். அவர் என்னோடய டைப் கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை மாதம் என்னை வெயிட் பண்ண வச்சுருக்கான்னா கண்டிப்பாக அவன் என் பர்சனே கிடையாது. அவன் என்னோடய சோல்மேட்டே இருக்க மாட்டான்ற ஒரு நம்பிக்கை. 1% இது ஒரு வேளை சப்போஸ் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும்னா கொடுங்க, இல்லை வேணாது. இந்த 3 குறிப்பு எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. சப்போஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேண்ணா, உங்கள் ஒப்பீனியன்லாம் இங்கே திணிக்கக்கூடாது. ஓகே, நான் வச்சுக்கோங்க.